ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 7/3/2024 இன்றைக்கி முரளி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, அப்பாவுடைய கடமையே என்ன தெரியுமா? இந்த முள்ளுக்காட்டை அழித்து பூந்தோட்டத்தை உருவாக்குறது தான். இதுக்கு தான் நம்பர் 1 குடும்ப கட்டுப்பாடு இதில் தான் நடக்குது. ஸோ இன்றைக்கி முரளி ஃபுல்லாக குடும்ப கட்டுப்பாடு. ஸோ குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன், ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, திரும்ப குழந்தை பிறக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அதை உண்மையிலே பாபா தான் பண்ணுறார். அரசாங்கம் பண்ணிச்சு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன். ஆனால் மக்கள் தொகை குறைஞ்சுதா? அது ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ அது சக்ஸஸ் கிடையாது உண்மையிலே சொல்லணுன்னா. ஆனால் பாபா பண்ணுறாரு பாருங்க குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன். அடுத்த யுகத்தில் யாருமே இருக்க போகிறது கிடையாது இல்லையா? ஸோ சூப்பராக இருக்கும் முரளி. கேள்வி, குடும்ப கட்டுப்பாடுக்கு நம்பர் 1 வேத சாஸ்திரம் எது? எப்படி? வேற எது? கீதை தான். ஏன்னா இந்த கீதையின் மூலமாக தான் எண்ணற்ற தர்மங்களை பாபா அழித்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். கீதையில தான் காமம் மகாசத்ரு. எப்போ நீங்கள் காமத்தின் மீது வெற்றி அடைகிறீங்களோ அப்போ தானாகவே குடும்ப கட்டுப்பாடு ஆகிடும். ஸோ காம மகாசத்ருன்னு கடவுள் சொன்னார்னு கீதையில தான் இருக்குது. ஸோ அந்த காமத்தை நீங்கள் வென்றுட்டாலே தானாக குடும்ப கட்டுப்பாடு ஆகிடும் அப்படிங்கிறார். ஒரே ஒரு தந்தையுடைய வேலை தான் உலகத்துக்கே குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதே தவிர மனிதர்களுடைய வேலை கிடையாது. கடவுள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மனிதர்கள் தூக்கிக்கிறாங்க தலையில். இப்போ ஸ்வச் பாரத் கூட மனிதர்கள் உலகத்தை தூய்மையாக்க முடியுமா? அதோ பாருங்க, பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தைய பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாங்க, வெறும் 9 வயசு குழந்தை. அங்கே ஜார்க்கண்டில் வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள், கணவன் முன்னாடியே மனைவி பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பானிஷ் தம்பதி. இதுதான் ஸ்வச் பாரதா? இதை பாபா தான் உருவாக்க முடியும். ஓம் சாந்தி. சிவபகவான் வாக்கு. ஆன்மீக குழந்தைங்க கிட்ட பாபா சொல்றாரு, கண்டிப்பா இந்த உலகத்தை அசுர உலகம் தான் சொல்ல முடியும். கரெக்டா தானே? இப்ப சொன்ன உதாரணத்துக்கு கரெக்டா வருது தானே? புது உலகம் தான் தேவதைகள் உலகம். இப்ப இது தேவதைகள் உலகமா? ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் அந்த தெய்வீக உலகத்தில் இருப்பாங்க. இந்த ரகசியத்தை நீங்க தினம் தினம் சொல்லணும். யாருக்காவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அசுர உலகத்தில் நாம் இருக்கிறோம், தெய்வீக உலகத்தில் தட்டுப்பாடே இருக்காது. ஏன்னா மனிதர்களே கம்மியாக இருப்பாங்க. இங்கே பஸ்ஸில் போனால் கூட்டம், ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்க போனால் கூட்டம், எல்லாத்துக்கும். இப்போ இன்டர்நெட் மூலமாக நல்ல வேலை இன்டர்நெட் வந்துச்சு, இல்லாட்டினா எவ்வளோ நேரத்துக்கு லைனில் நிற்கணுன்னே தெரியாது. நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் தாம்பரத்தில் அவ்வளோ லைன் நிற்கும். அதுலேயும் குறிப்பாக சாட்டர்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வீக்கெண்டு வெளியூருக்கு போனோன்னா. நீங்கள் இதெல்லாம் இந்த குடும்ப கட்டுப்பாடுக்குன்ட்டு பொறுப்பில் இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கு புரிய வைங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க, கீதையின் மகா வாக்கியத்தின்படி ஒரு தந்தையுடைய கடமை தான் குடும்ப கட்டுப்பாடு. எல்லோரும் அந்த கீதையை நம்புறாங்க. அது குடும்ப கட்டுப்பாட்டின் சாஸ்திரம். புது உலகத்தையே இந்த கீதையின் மூலமாக தான் ஸ்தாபனை பண்றார். நாடகத்தின்படி அவருடைய பாகம் இதுதான். பாபா மட்டும்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை, தூய தேசத்தை உருவாக்குறார். நீங்க உங்களை தெய்வீக தர்மத்தை சார்ந்தவர்கள், தேவதை தர்மத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு அங்க சொல்லுவீங்க. கீதையில கடவுள் தெளிவாக சொல்றார், நான் ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்து மற்ற அனைத்து தர்மங்களையும் அழிக்கிறேன். இதன் மூலமாக
நம்பர் 1 குடும்ப கட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னு கடவுள் சொல்றார். ஒட்டுமொத்த உலகத்திலும் வெற்றி முழக்கம் ஏற்படும் அந்த ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் இப்ப ஸ்தாபனை செய்யப்படுது. ஆக்சுவலாக ஸோ நிறைய பேருக்கு இது என்ன பாபா குடும்ப கட்டுப்பாடுன்றாரு, ஞானத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தோணலாம். 2 அர்த்தத்தில் சொல்கிறாரு. ஒன்று, நாம் தூய்மையாக இருந்தால் குழந்தை பிறக்க போகிறது கிடையாது. இன்னொன்று, குடும்ப கட்டுப்பாடு எதுக்காக பண்ணுறாங்க? மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக. ஏன்னா சாப்பாடு பத்தாமல் போயிடும், இந்த மாதிரி காரணங்களுக்காக. அப்போ மக்கள் தொகையை கடவுள் தான் கட்டுப்படுத்துகிறார். எப்படி? பல தர்மத்தை அழித்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதன் மூலம். அதுவும் அவர் சொல்கிறபடி நடக்கிறவர்கள் மட்டுமே அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் நம்பர் 1 குடும்ப கட்டுப்பாடு பாபா தான் பண்ணுறார். ஸோ இந்த குடும்ப கட்டுப்பாடு வெற்றிகரமாக முடிந்ததன் வெற்றி ஓசை உலகம் முழுவதும் கேட்கும். ஒரே ஒரு தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்யப்படும். இப்போ நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, அதனால் நிறைய குப்பைகளும் இருக்குது. கரெக்டு தானே? எந்த இடத்துக்கு மனிதர்கள் அதிகமாக போகிறாங்களோ அந்த இடத்துல குப்பை வரும். பீச்சுக்கு போனாலும் சரி, மும்பை பீச்சே ஒரு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ மோடிஜி அதை சுத்தம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அவ்வளோ மோசமாக இருக்கும். என்னடா மும்பை பீச்சு இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு தோணும். எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்காக இருக்கும். விலங்குகள், பறவைகள் எல்லாமே சொர்க்கத்தில் முதல் தரமானதாக இருக்கும். அதை பார்த்தாலே உங்கள் மனம் சந்தோஷமாயிடும்ன்றார். அப்போ எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போல்லாம் விலங்குகளை பார்த்தாலே நமக்கு ஒரு விதமான பரிதாபம் தான் வருது. நீங்கள் ஜூவில் பார்த்தாலும் சரி, பறவையை பார்த்தா கூட சரி, நமக்கு அந்த சந்தோஷம் இப்போ வரமாட்டேங்குது. சொர்க்கத்தில் தான் அது வரும்ன்ற. அது மட்டும் இல்லை, அங்கே பயப்படுறதுக்கான விஷயமே கிடையாது. இங்கே பறவை கூட, பறவையும் நம்மளை கண்டு பயப்படுது, நம்மளும் அதை கண்டு பயப்படுறோம். அங்கே எந்த விதமான பயமும் யாருக்கும் இருக்காது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வீட்டுக்குள்ளே சிட்டுக்குருவி கூடு கட்டும். இப்போல்லாம் எந்த வீட்லேயும் கூடு கட்டுறது கிடையாது. அது எங்கே தான் போச்சுன்னே தெரியல. மனிதர்களை கண்டு அது பயந்து அது மனிதர்கள் இல்லாத இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ எதுவுமே நம்மக்கிட்ட இப்போ வர்றது கிடையாது, பயப்படுது. ஏன்னா மனுஷன் அந்த அளவுக்கு கறிமீன் சாப்பிட்றான்றது அதுக்கு தெரியுது இப்போ இருக்குது. ஸோ அதனால தான் கிட்ட வர்றதில்ல. அதனால தான் இப்போ மாடெல்லாம் அதிகமாக மனிதர்களை முட்டுது, நாய் கடிக்குது. இது எல்லாமே அந்த நான்வெஜ் சாப்பிட்றது ப்ளஸ் அசுரகுணம் எல்லாமே அதோடைய வைப்ரேஷனையும் தாக்குது. இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குதுல்ல. வீட்டுக்கு குளித்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கே வர முடியுது. அந்த வைப்ரேஷன் நம்மளாலே பாபா குழந்தைங்க தூய்மையாக இருக்கிறதுனால உணர முடியுதுன்னா, கண்டிப்பாக விலங்குகள், பறவைகள்லாம் மனிதர்கள் அளவுக்குலாம் விகாரத்தில் கிடையாது. ஸோ அதனால் அதாலேயும் அதை உணர முடியுது. ஸோ அதனால் அது நம்மை கண்டு பயப்படுது, நாம் அதை கண்டு பயப்படுறோம். ஒன்றுக்கு ஒன்று துக்கம் கொடுக்குது. சொர்க்கத்தில் இப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. பாபா இங்கே உட்காந்து புரிய வைக்கிறார். நீங்கள் இங்கே குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்கன்னு தான் என்னை கூப்பிட்டீங்கன்றார். எப்படி சொல்கிறார் பாருங்க. அதாவது பாபா, லவ் யூ பாபா, அவரை ஒரே வார்த்தையே வச்சு முழுக்க முழுக்க முரளி எடுத்துகிட்டு வர்றார். நம்ம மைண்டில் ஆழமாக என்ன சொன்னார் இன்றைக்கி பாபா? குடும்ப கட்டுப்பாடு பற்றி சொன்னார். அது ஞாபகம் வந்துடும். அப்போ குடும்ப கட்டுப்பாடுன்னு ஏன் சொன்னார்? அப்படியே நீங்கள் யோசிக்க ஃபுல் முரளி வந்துடும். என்னை கூப்பிட்டதே தூய்மையாக்க அப்படின்னு வழக்கமாக சொல்லுவார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? குடும்ப கட்டுப்பாடு பண்ண தான் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க. அதாவது அழுக்கான குடும்பங்களை தன்னோட அழைச்சிட்டு போய் தூய்மையான குடும்பங்களை மட்டும் ஸ்தாபனை பண்ணுறதுக்காக கூப்பிட்டீங்க. நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னீங்க தெரியுமா? பாபா, இந்த அழுக்கான உலகத்தை அழிச்சிட்டு தூய்மையான புத்தம் புதிய உலகத்தை உருவாக்குங்க பாபா அப்படின்னு சொன்னீங்க. ஸோ குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது பாபாவுடைய வேலை, எந்த மனிதர்களாலும் பண்ண முடியாது. இப்போ அந்த லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு சந்தோஷமாயிடுது.
ராஜ்யமே லக்ஷ்மி நாராயணன் மட்டும் இல்லை, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரஜைகளும் அவங்கள மாதிரி முதல் தரமானவர்களாக தான் இருப்பாங்க. நாடகத்தில் இது பதிவாகி இருக்குது. பரலௌகிக தந்தை தான் முதல் தரமான தங்கயுக குடும்ப கட்டுப்பாட்டை பண்ணுறார் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கலியுக முள்காட்டை அவர் அழிக்கிறார். இது நெருப்பில் பற்றப்போகுது அப்படிங்கிறார். ஸோ அப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிறது கடவுளுடைய வேலை. மனிதர்களால் எதுவும் பண்ண முடியாது, தடுத்து நிறுத்தலாம் முடியாது. இந்த காம விகாரத்தை நண்பன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது மிகப்பெரிய எதிரி. அதை அழியுங்கள் அப்படின்னு பாபா கட்டளை இடுகிறார். ரெக்வெஸ்ட், ஆலோசனை கிடையாது, கட்டளை. மனிதர்களுக்கு எப்படி இந்த குடும்ப கட்டுப்பாடு நடக்குதுன்னே தெரியல. நாடகத்தின்படி ஒவ்வொரு கல்பத்திலும் அவர் தானே இந்த குடும்ப கட்டுப்பாடை பண்ணி மக்கள் தொகையை குறைக்கிறார். அதனால தான் தங்கயுகத்தில் ரொம்ப கம்மியான பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாபா நடைமுறையில் அந்த காரியத்தை பண்ணுறாரு. ஆனால் மனிதர்கள் குடும்ப கட்டுப்பாட்டுக்காக மண்டையை உடச்சிக்கிறாங்க. கல்வித்துறை மந்திரிக்கெல்லாம் நீங்கள் புரிய வைங்க, மனிதர்களுடைய குணம் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மோசமான கேரக்டர். எங்கே பார்த்தாலும் குழந்தைகளே பாலியல் குற்றங்கள் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பயம் இல்லாமல் நீங்கள் புரிய வைக்கணும். அதே நேரத்தில் பக்குவமாக யுக்தியாகவும் புரிய வைக்கணும். ஸோ இந்த மனிதனின் குணத்தை மினிஸ்டர்கள் மாற்ற முடியாது, அது கடவுளால் மட்டும்தான் மாற்ற முடியும். தேவதைகளின் ராஜ்யம் இருக்கும்போது ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே வழி இருந்தது. இப்போ எடுத்துகிட்டு வர முடியுமா? அப்படி அங்கே மனிதர்களே கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி யுக்தியாக பேச தெரிந்தவர்கள் உங்களில் குறைவானவர்களே. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆன்மீக அத்தாரிட்டி இருக்க மாட்டேங்குது. லக்ஷ்மி நாராயணன் படத்தை காட்டுங்க. பாபா தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கட்டுப்பாடான ராஜ்யத்தை உருவாக்குறார். மீண்டும் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறார். எப்போவுமே லக்ஷ்மி நாராயணன் படத்தை உங்கள் முன்னாடி வைக்கணும். ஊர்வலம் அதிகாலையில் அப்போ வரக்கூடிய பழக்கம் இருந்துச்சு போல இருக்கு. அப்போ டிரான்ஸ்லைட் வச்ச லக்ஷ்மி நாராயணன் படத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. நாங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு புரிய வைங்க. சொர்க்கத்தில் எல்லாருமே முதல் தரமானவர்கள். ராஜாராணி மட்டுமல்ல, பிரஜைகள் கூட. அந்த தேவதா தர்மம் இப்போ ஸ்தாபனை செய்யப்படுது. மற்ற அனைத்தும் அழிக்கப்படும். பதித்த பாவனனே எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. பாபா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதனால் பதித்த பாவனனே நீங்கள் கூப்பிட்டது சிவத்தந்தையைத்தான். ஒரே ஒரு தேவதா தர்மம் மட்டும்தான் தூய்மையான தர்மம். அதனால் அதை தவிர மற்ற அனைத்து தர்மங்களையும் பாபா அழிச்சிடுறார். ஸோ இந்த குடும்ப கட்டுப்பாடு பாபா கையில் இருக்குதுன்னு புரிய வைங்க. இது தங்க யுகத்தை உருவாக்குவதற்கான திட்டம். அங்கே இது சூப்பர் இல்லை? உண்மையிலே குடும்ப கட்டுப்பாடு சொர்க்கத்துக்கு தான். இவங்க இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது நரகம், இங்கே அடிச்சிக்கணும். அதுக்கு பேர் தான் கலியுகம். தங்க யுகத்தில் தான் குடும்ப கட்டுப்பாடு தேவை. அதை தான் பாபா பண்ணிகிட்டு இருக்கிறார். பாருங்க, அங்கே விகாரம் இல்லைல்ல, விகாரத்தின் காரணமாக தான் நிறைய குழந்தைகளே பிறக்க ஆரம்பிச்சிது. சொர்க்கத்திலாம் கிடையாது, ஒரு குழந்தை 2 குழந்தை தானே இருந்துச்சு. அப்போ நீ காமத்தை கட் பண்ணாதான், காமத்தை கட் பண்ண அனுப்பின பிறகு தான் சொர்க்கத்தில் உண்மையிலே அந்த ஒரு குழந்தை 2 குழந்தை அப்படின்னு பிறக்கிறது இருந்துச்சு. அப்புறம் துவாபரகத்தில் இவன் காமத்தில் ஈடுபடும் போது இவனுக்கு தண்டனையாக தான் என்ன ஆகுது, நிறைய குழந்தை வருது. ஏன்னா இவன் செல்வம் அழியணும். இவன் காமத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ இருக்கிற செல்வத்தையும் அந்த குழந்தைங்க சாப்பிடணும், அடிச்சிக்கணும். இன்னொன்று, இவன் காமத்தில் விழ விழ ஆத்மாவுக்கு சக்தி இழக்கிறதுனால அடுத்தது இன்னும் ஏழ்மையாகவும் ஆகும். ஸோ அதனால் தங்க யுகத்திற்காக பாபா இதை பண்ணுறார். நரகத்தில் அப்போ காமம் தப்புன்னு சொன்னால் ஓகே, அதை யாரும் சொல்கிறது இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் அல்லது அதற்கான சாதனங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் உலகம் என்ன ஆகும்? இப்போ நடக்குது இல்லையா, ஸ்பானிஷ் சகோதரியை கூட்டு பாலியல் பலாத்காரம் கணவன் முன்னாடியே பண்ணியிருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தைய
பலாத்காரம் பண்ணி கொன்று இருக்கிறாங்க. இப்படி தான் ஆகும். ஸோ இது தங்க யுகத்திற்கான திட்டம். அங்கே தேவதா தர்மம் தான் இருக்கும், சூத்திரர்களுக்கே அங்கே வேலை கிடையாது. இதுதான் முதல் தரமான திட்டம். மற்ற தர்மங்கள் எல்லாமே அங்கே அழிக்கப்பட்டுடும். அதனால் சிவத்தந்தையுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கோங்க. இதை உங்ககிட்ட கேட்கும் பொழுது நிறைய பேர் அப்படியே அர்ப்பணம் ஆகிடுவாங்க உங்ககிட்டன்றார். மற்றபடி நிர்விகார திட்டத்தை அந்த விகார மந்திரிகள் எப்படி உருவாக்க முடியும்? விகாரமே இல்லைன்னா கூட மனிதர்கள் எப்படி உருவாக்க முடியும்? சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? யாருமே காமத்தில் ஈடுபடாதீங்கன்னா ஏற்றுக்குவாங்களா மனிதர்கள்? ஒரு தர்மஸ்தாபகரே சொன்னால் கூட அவரே கொண்டுடுவாங்க மனிதர்கள். அப்படி இருக்கிறாங்க மக்கள் இப்போ. அதனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மட்டுமே இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செயல்படுத்த முடியும். அனைத்து தர்மங்களையும் அழிக்கிறார். இது எல்லாமே எல்லையற்ற தந்தையின் கைகளில் தான் இருக்குது. பழைய பொருட்களை புத்தம் புதியதாக மாற்றுறார். பாபா புது உலகத்தை ஸ்தாபனை செய்து பழைய உலகத்தை அழிக்கிறார். இது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. நீங்கள் புரிய வைக்கணும் சகோதர சகோதரிகளே. இந்த காலச்சக்கரத்தின் முதல் இடை கடை பற்றி உங்களுக்கு தெரியாது, பாபா தான் சொல்கிறாரு. இப்போ இருக்கிற அளவிற்கெல்லாம் தங்கயுகத்தின் ஆரம்பத்தில் அவ்வளவு மனிதர்கள் கிடையாது. அங்கே யாரும் குடும்ப கட்டுப்பாடை பற்றி பேசவே மாட்டாங்க. மக்கள் தொகை அதிகமானதுனால தானே குடும்ப கட்டுப்பாடை பற்றி பேசுகிறாங்க. முதல்ல இந்த உலகத்துடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் எதனால் நடக்குதுன்னு புரிஞ்சுக்குவீங்க. சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரு தந்தை தான். சத்கதி அப்படின்னாலே சத்யுகத்தின் மனிதர்கள்னு அர்த்தம். அங்கே முதலில் ரொம்ப கம்மியான தேவதைகள் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க சத்யுகத்தின் தொடக்கத்தில். முதல் தரமான தர்மம் இருக்கும், ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். மலர்களை உருவாக்குவதற்காக முதல் தரமான திட்டத்தை பாபா உருவாக்கி இருக்கிறார். அது என்னது? மலர்களை முள்ளாக்கி அந்த காமம் என்ற மகா எதிரியை அழிச்சிடுங்க, மீண்டும் மலராயிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இன்றைக்கி மனிதர்கள் காமத்துக்காக தன் உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, உயிரை எடுக்கவும் தயாராக இருக்கிறாங்க. கள்ளக்காதலில் இதானே நடக்குது, ஒன்று தற்கொலை இல்லை கொலை. ஸோ இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. பாபா இந்த முறையில் வந்தப்போ 1969க்கு முன்னாடி பாபா சொல்கிறாரு, 2 பேர் காதலில் விழுந்து அவங்க திருமணம் செய்ய அப்பா அம்மா தடை விதித்தாங்க அப்படின்னா அவ்வளோதான், அந்த வீட்டை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அவ்வளோ மோசமான உலகம். அந்த காமம் படுத்துகிற பாடு அப்படி கொலையும் செய்ய, அப்பா அம்மாவை கூட கொலை செய்யும். ஸோ எல்லோரும் இந்த காமம்ன்ற முள்ளுனால் குத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒருவரை ஒருவர். தங்க யுகத்தில் மலர்களின் மழை பொழியும். இப்படியெல்லாம் ஞானக்கடலை சிந்தனை செய்யுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சும்மா இருக்கும்போது நீங்கள் மனதில் ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணுன்றார். அப்போ தான் இந்த ஆனந்தம் இருக்கும். ஸோ இந்த பாபாவுடைய நினைவு பாருங்கள், பாபாவை என்னென்ன உறவுலலாம் நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டராக நினைக்கலாம். பாபா பெரிய டாக்டர் இல்லையா, அப்படியும் நாம் நினைக்கலாம். ஸோ பாபா சைகை கொடுக்குறாரு, இஷாரா கொடுக்குறாரு, இப்படியெல்லாம் பண்ணுங்கன்ட்டு புத்திசாலி குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். ஸோ அதை நீங்கள் இன்னும் நுட்பமாக்கணும். அந்த சைகையிலிருந்து நிறைய எடுத்துகிட்டு வரணும். அது உங்கள் உழைப்பு. நிறைய விதமான படங்களை உருவாக்குறாங்க. நாடகத்தின்படி அனைத்தும் சரியாகத்தான் நடக்குது. இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப 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 ஈஸி. எல்லாருடைய கவனத்தையும் அப்பாவின் பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இது அப்பாவுடைய கடமை. அந்த அப்பா மேலே இருக்கார்.
ஸோ மேலே இருந்துக்கிட்டே இந்த காரியத்தை செய்ய மாட்டார். அவர் வரணும் இங்கே இல்லையா? எப்போ வர்றாரு? அவரே சொல்கிறாரு, எப்போ தர்மத்துக்கு நிந்தனை ஏற்படுதோ, அசுர ராஜ்யம் ஆகிடுதோ, அப்போ நான் அனைத்து அசுர ராஜ்யத்தையும் அழித்து தேவதைகளின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன். ஆனால் மனிதர்கள் அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவை அனைத்தும் அழிக்கப்பட போகுது. எந்த குடும்பம் நிர்விகாரிகளாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜ்யம் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறார் பாருங்க, குடும்பம். இதுதான் பைபிளில் கூட லோத்து குடும்பத்தையே கடவுள் காப்பாற்றினதாக இருக்கும், ஒருத்தரை மட்டும் காப்பாற்றினதாக இருக்காது. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுளுடைய வழிப்படி நடக்கிறவங்க. ஏன்னா இங்கே என்னது, அசுத்தமான குடும்பத்தை அழித்து சுத்தமான குடும்பத்தை உருவாக்குறது தான். அதுதான் அங்கே லோத்து இருக்கக்கூடிய ஊரில் விபச்சாரம் பயங்கரமாக இருக்கும், ஓரினச்சேர்க்கை எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிற ஒரே குடும்பம் லோத்து குடும்பம். ஸோ அவங்கள மட்டும் காப்பாற்றி உலகத்தை அழிச்சிடுறார். ஸோ அதுதான் இங்கேயும் நடக்குது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்தாபனை நடந்தது? இந்த தூய குடும்பத்தின் ஸ்தாபனை இல்லையா? இது குடும்பம். எது? பிரம்மகுமார் குமாரிகள், பிரம்மாவுடைய குழந்தைகள். ஸோ நம்ம குடும்பத்தை தான் அவர் தூய்மையாக்குறார். நீங்கள் தான் தூய்மையாக்குறீங்க. ஸோ அப்போ நீங்கள் தூய்மையாகிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு தூய்மையான உலகம் தேவையில்லையா? எங்கே போய் படைக்கிறது? இருக்கிறது ஒரு உலகம் தானே. அதனால தான் நான் அழிச்சிட்டு சுத்தமாக்குறேன்றார். இந்த மங்களகரமான யுகம் ரொம்ப ரொம்ப சின்ன யுகம். இந்த சின்ன யுகத்தில் பாபா எப்படி ஒரு வினாடி விடாமல் செயல்பட்டால் அத்தனை பேருக்கும் செய்தியை கொடுத்து இத்தனை குழந்தைகளை பக்காவாக்கியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சின்ன யுகம். 2500 வருடம் சாத்தான் உள்ளே பூந்த அந்த விஷத்தை இந்த சின்ன யுகத்தில் எடுக்கிறார் நம்ம ஆத்மாவிலிருந்து. இந்த கொஞ்சோண்டு நேரத்தில் என்ன அற்புதமாக திட்டம் போட்டிருக்கிறார் பாருங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கிறார். ஸோ அனைவரையும் கர்ம கணக்கை முடிக்க வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். அதையும் பண்ணுறார். கணக்கை முடிச்சுட்டு தான் வரணும். அதனால் நீயா முடிக்கிறியா, நான் முடிக்கவா? ஆனால் முடிச்சு தான் ஆகணும். அந்த கர்ம கணக்கை முடிக்கும்போது தான் வலி பயங்கரமாக. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். ஸோ அது திரும்ப வருது. தாங்கிக்கக்கூடிய சக்தி நீ என் நினைவில் இரு, அது வரதே தெரியாதுன்றார். அப்படி இல்லை, அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, நீ ஒரு பாய் பாஞ்சனா நான் 10 அடி அடிப்பேன்ட்டு திரும்ப திரும்ப கணக்கு அதிகமாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தண்டனை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ வீட்டுக்கு போகணும். பாபா உங்களை தூய்மையாக்கி அழைச்சிட்டு போவார். இங்கே இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் அழைச்சிட்டு போக மாட்டார். குப்பையை எடுத்துகிட்டு நீங்கள் வர முடியாது. அதான் குப்பையெல்லாம் இங்கேயே விட்டுருங்க. அழுக்கான ஆத்மாக்கள் அங்கே வர முடியாது பரந்தாமத்துக்கு. ஸோ அதனால தான் பாபா உங்களை அழகாக்கி மலராக்கி அழைச்சிட்டு போகிறார், வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா லவ் யூ பாபா, நம்முடைய கணவன் அல்லது காதலன் பாபா இல்லையா? ஸோ பெண்ணுக்கு குறிப்பாக திருமணத்தின் போது அலங்காரத்தின் முக்கியமான விஷயமே மலர் தான். மலர்னால் அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்மையே மலராக்கி அழைச்சிட்டு போகிறார். ஸோ அதோடைய நினைவாக அங்கே மலர்னால் அலங்காரம் பண்ணி பெண்ணை மனித கணவனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஞானத்தை சிந்தனை செய்யுங்க, இதை பற்றியெல்லாம். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்பீங்க. நிறைய விஷயங்கள் டச் ஆக ஆரம்பிக்கும். பாபா சொல்கிறாரு, நான் ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்கான ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். யார் இந்த குடும்ப கட்டுப்பாடை எடுத்துகிட்டு வர்றது? முந்தைய கல்பத்தில் எப்படி செய்தேனோ அதே மாதிரி என் வேலையை நான் செய்கிறேன். அழுக்கான குடும்பத்தை மாற்றி தூய்மையான குடும்பங்களை ஸ்தாபனை செய்யுங்கன்னு தான் என்னை கூப்பிட்டீங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் அழுக்காக தானே இருக்கிறீங்க. இது
சூப்பரான விஷயம் என்னென்னா, லவ் யூ பாபா, அந்த நிறைய அவதாரம் புருஷர்கள்லாம் வரும்பொழுது அசுர குணம் படைத்த அரக்கர்கள் இருக்கும்போது மனிதர்கள் வந்து கடவுளை இவன் தொல்லை தாங்க முடியல, இவன் அழினோடனே கடவுள் ஒரு அவதாரத்தை அனுப்புவார். முருகனை அனுப்புவார், நரசிம்ம அவதாரம் அனுப்புவார், இந்த மாதிரிலாம் அனுப்புவார். எதுக்கு? கெட்டவனை அழிக்கிறதுக்கு. பாபா வந்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே இப்போ கெட்டவனாக தானே இருக்கிறீங்க, நான் யார் அழிக்கிறதுன்றார். அதுதான் அர்த்தம். இந்த நேரத்தில் எல்லாருமே அழுக்காக தானே இருக்கிறீங்க, அசுரர்களாக தானே இருக்கிறீங்க. அப்போ அழிச்சிடவா எல்லாரையும்? அப்போ நீங்கள் மாறிடுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் அழிச்சிட்றேன், மாறிட்டிங்கன்னா தப்பிச்சிடுவீங்கன்ற. சூப்பர் பாயிண்ட் இல்லை? லவ் யூ பாபா, சான்ஸே இல்லை. அப்போ அது இதெல்லாம் நம்ம தான் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போ பாண்டிச்சேரியில் அந்த குழந்தை பலாத்காரத்துக்கு எத்தனை பேர் கற்றுனாங்க, கொந்தளிக்கிறாங்கல்ல, அவங்களே மோசமானவர்களாக அடுத்த ஜென்மத்தில் ஆவாங்க. ஸோ அவங்க கத்துனதுக்கான தண்டனை அவங்களுக்கே கொடுக்கப்படும். பாபா அதே போட்டு காட்டுவார், நீ தான் சொன்ன பாருன்னு. இந்த நேரத்தில் எல்லாம் அழுக்காக இருக்கிறாங்க. அழுக்காகிறதுக்கான கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, அது இப்போ கோடிக்கணக்கில். ஸோ எவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுறாங்க. ஆனால் அதனால் அதோடைய ரிசல்ட் என்ன? தூய்மையாக இருந்து அழுக்காகிறாங்க. அதுக்கு அவ்வளோ ரிசல்ட், அவ்வளோ கொண்டாட்டம். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த கடவுளுடைய வியாபாரத்தை பண்ணணும், எல்லோருக்கும் புரிய வைக்கணும். எல்லோரும் அசுர உறக்கத்தில் இருக்கிறாங்கன்றார். எப்படி சொல்கிறார் பாருங்க, அசுர உறக்கம். அவங்கள இப்போ எழுப்பணும். மனிதர்கள் கும்பகர்ண உறக்கத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்படி இருக்கிறாங்க. அவங்கள எழுப்பி அழகாக்கணும். அதுக்கு முதல்ல நீங்கள் அழகாகணும், மற்றவர்களையும் உங்களை மாதிரி அழகாக்குங்க. அப்போ தான் பாபாவுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? பாபா நினச்ச மாதிரி நானும் அழகாகி மற்றவர்களையும் அழகாக்குற சேவை செய்தால் கடவுளுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை எந்த சேவையும் செய்யலைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக உலகத்தின் மகாராஜா ஆகிறாங்க அப்படின்னா நல்ல கர்மங்கள் நிறைய பண்ணியிருப்பாங்க தானே. யார் வேணாலும் புரிஞ்சிக்க முடியும். ராஜா ராணியாக ஆகிறாங்க அப்படின்னாலே அது அங்கே மட்டும் இல்லை, இப்போவுமே கூட நல்ல காரியம் அவங்க பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தில், அம்பானி குடும்பத்திலும் பிறக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து அம்பானி குடும்பத்தில் பிறந்த அனந்த் அம்பானிக்கு கல்யாணம் இல்லையா, அவர் எவ்வளோ கருணை மிக்கவராக இருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா விலங்குகளையும், குறிப்பாக கைவிடப்பட்ட காட்டு விலங்குகளை எடுத்தாந்து அதுக்கு ஒரு காட்டை உருவாக்கி அவ்வளோ அற்புதமாக பராமரிக்கிறார். அப்போ அந்த கருணை குணம் இருக்குது பாருங்கள், இப்போ வெளிப்படுது இல்லையா, அதனால தான் அவர் அங்கே பிறந்திருக்கிறார். இப்போவே கண்கூட நம்மளால் அதை உணர முடியுதில்ல. பாபா சொல்கிறாரு, நல்ல காரியம் செய்பவர்கள் கண்டிப்பாக ராஜா ராணினும், அப்படி பண்ணாதவர்கள் கண்டிப்பாக தாசதாசினும். இதில் நீங்கள் எதில் வருவீங்கன்னு உங்களாலேயே புரிஞ்சிக்க முடியும். அதனால் முந்தைய ஜென்மத்தில் நீங்கள் என்ன காரியம் செய்தீர்களோ அதை வச்சு தான் நீங்கள் இப்போ பணக்காரனாக இருக்கிறீங்களா, ஏழையாக இருக்கிறீங்களா, வேலைக்காரனாக இருக்கிறீங்களான்றது நிச்சயமாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம் முன் ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம். அது இன்னும் உள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கும், அது இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கணும். தவறான காரியங்களை செய்கிறதன் மூலமாக தவறான பிறவி தான் கிடைக்கும். ஏன்னா கர்மத்தின் விதி தொடருது. நல்ல கர்மத்தை பண்ணுறதுக்கு பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சொர்க்கத்தில் கூட முன்ஜென்மத்தின் கர்மத்தின் காரணமாகத்தான் நான் இப்போ நாராயணன் ஆகியிருக்கிறேன் புரிஞ்சிக்க வைங்கன்றார். பாருங்கள், இது தெரியும், கர்மத்தின் விதி அங்கே தெரியும். யோசிப்போம்ல, என்னடா நம்ம மட்டும் ராஜாவாக இருக்கிறோம், இவங்க வேலைக்காரங்களாக இருக்கிறாங்க. இந்த எனக்கே சின்ன வயசில் அது தோணி இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நம்ம ஏன் கஷ்டப்படல அப்படின்னு கிராமத்திலலாம் இருக்கும்போது தோணும். அப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது சொர்க்கத்திலும் தெரியும். என்ன தெரியாதுன்னா, அப்படி என்ன கர்மத்தை பண்ணோன்றது தான் தெரியாதுன்றார். ஏதோ காரியத்திற்கு ஏற்பதான் நம்ம பிறவி எடுத்திருக்கிறோன்னு தெரியும்,
ஆனால் அப்படி என்ன கர்மம் பண்ணும் அது தெரியாது, யார் கற்றுக் கொடுத்தா தெரியாது. ஸோ கர்மம் தான் அனைத்தையும் நிர்ணயிக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல கர்மத்தை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைகிறீங்க. மிக உயர்ந்த கர்மத்தை செய்வதன் மூலமாகவே நீங்கள் மிக உயர்ந்தவர்களாக மாறுறீங்க. நல்ல கர்மத்தை செய்யலை அப்படின்னா பெருக்கிற வேலையும் துடைக்கிற வேலையும் மற்றவர்கள் முன் தலை குனிஞ்சு நிற்கிற வேலையும் தான் நீங்கள் பார்ப்பீங்கன்றார். இல்லை, பெருக்கிற வேலையெல்லாம் பண்ணாலே எஜமானனுக்கு தலை குனிஞ்சிட்டு தானே இருப்போம். பாருங்களா, எல்லாம் ஆத்மான்னு தானே சொல்கிறாங்க. அப்போ தலை குனிகிறாங்களே, நீங்கள் வெளிநாடாகவே இருந்தால் கூட அவன் தலை குனியாமல் இருக்கலாம். ஆனாலும் எஜமானனுக்கும் வேலைக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் தானே. ஸோ அது உங்களுடைய காரியத்தின் பலன். ஸோ கர்ம கணக்கு, கர்மத்தின் விதி தொடருது. இப்போ நல்ல காரியம் செய்யணும், அந்த நல்ல காரியம் எதுன்ற வழியை காட்டுறது தான் ஸ்ரீமத். அதன்படி நீங்கள் நல்ல காரியம் செய்கிறீங்க. செய்தால் ராஜா, செய்யலைன்னா வேலைக்காரன். ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். அப்பாவை ஃபாலோ பண்ணுங்க, என்னுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உயர்ந்த பதவி உங்களுக்கு உறுதி. பாபா உங்களுக்கு காட்சியும் காட்டியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? காட்சி காட்டியிருக்கிறார்ல. இப்போ கூட எத்தனை பேருக்கு கனவு வருது, உலகழிவுக்கான கனவும் சரி, சொர்க்கத்தின் கனவும் வருது இல்லை. மம்மா, பாபா, குழந்தைங்க எல்லாரும் இப்போ மிக உயர்ந்தவர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. இதுவும் அவங்களுடைய கர்மத்தின் அடிப்படையில் தான் உயர்ந்தவர்களாக இருக்கிறீங்க. எந்த விதத்தில் உயர்ந்தோன்னா கர்மத்தில் தான். நிறைய பெண் குழந்தைகளுக்கு கர்மத்தை பற்றியே தெரியல. இறுதியில் எல்லாருக்கும் காட்சி கிடைக்கும். இப்போ நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அங்கே எஜமானனா ஆவீங்க. இப்போ அழுதுட்டு புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கெட்டு போயிடும் உங்கள் பதவி. இது உலகியல் படிப்புலாம் அப்படி தானே. அழுதுட்டு புலம்பிட்டு கத்திக்கிட்டு கூச்சலிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா படிப்பாங்களா? இல்லையா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள், முக்கியமான எக்ஸாமே, ஆனுவல் எக்ஸாமே முன்னாடி நாள் ஜாலியாக அரட்டை அடிச்சிட்ருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி எல்லோரும் முழிச்சிட்ருப்பாங்களே நைட்டு. ஸோ அந்த பசங்களுக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக ஜோக்கு விழுந்து விழுந்து அடிப்பாங்க. அப்புறம் என்ன அவனால் படிக்க முடியும்? கொஞ்சம் உஷாராக இருக்கிறாங்க, அப்பா இவனும் படிக்க மாட்டான், நம்மளையும் படிக்க விட மாட்டான், அல்லது இவன் படிச்சிடுவான், நம்மளால் தான் முடியாதுன்ட்டு எட்ட ஓடி போயிடுவாங்க. உலகியல் படிப்பே அப்படின்னா இந்த படிப்புக்கு எவ்வளவு கவனம் கொடுக்கணும். ஏன்னா இது தினம் தினம் படிப்பு. தினம் தினம் நம்ம முரளியில் சொன்னது எல்லாம் நமக்கு தாரணை ஆகுதா, ஞாபகம் இருக்குதா? அப்போ தேவையில்லாத விஷயத்தை பேசுறது, இதில் நேரத்தை வீணாக்கிறதுல கெட்டு போயிடும், படிப்பு கெட்டு போயிடும். உலகியல் படிப்பு மாதிரி தான் இங்கேயும். நல்லா படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா மற்றவர்கள்கிட்ட விலகியே இருப்பாங்க. அங்கே டான்ஸ் நடக்கும், ஜோக்கு நடிக்கும், அவங்க பாட்டுக்கு அமைதியாக அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்ருப்பாங்க அந்த படிப்பிலே. அப்போ இந்த படிப்பு எப்படி இருக்கணும்? பகவானின் மகா வாக்கியம், இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த உலகமும் காம சிதையில் எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு பொண்ணை பார்த்தாலே என்னுடைய நிலை மாறிடுதுன்றாங்க. அப்போ இப்போ ஒரு பையனை பார்த்தாலே மாறிடுதுன்னு பெண்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்ணை பார்த்தாலே மாறிடுதுன்னு பெண்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப பலகீனமாக ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் இந்த மாதிரி, சொர்க்கத்தில் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்களும் அழகாக. நீங்கள் 2 தலைமுறைக்கு முன்னாடி, என் முந்தைய தலைமுறையோடு ஒப்பிட்டு பார்த்தாலே, நம்ம அப்பா அம்மாவோட ஒப்பிட்டு பார்த்தாலே நம்ம அந்தளவுக்கு அழகாக இருக்க மாட்டோம். அப்படி இருக்கிறதுலே ரொம்ப அசிங்கமானவர்களை பார்த்தாலே உங்கள் மனநிலம் கெட்டு போகுது. ஆனால் அங்கே அழகுனா நம்பர் 1 சொர்க்கம், சத்தியுகத்தின் முதல் பிறவி. ஆனால் யாருடைய மனமும் அங்கே சலனமே படாது. ஸோ அந்த அளவுக்கு ஆத்மபலம் பொருந்தியவர்களாக இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆகணுன்றதுக்காக தான் பாபா சொல்கிறார், யாருடைய பேரு ரூபத்தையும் பார்க்காதீங்க, உங்களுக்கு அந்த புள்ளி மட்டும்தான் தெரியணும். உடம்பு தெரியக்கூடாது, அந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கிற அந்த புள்ளி தான் தெரியணும். அந்த புள்ளியும் சகோதரனாக தெரியணும். இல்லை, முதல்ல புள்ளியை பாருங்கள், அதுவே நல்ல பயிற்சி தான். ஆனால் அடுத்த ஸ்டேஜ் அதை சகோதரனாக பார்க்கணும், அந்த அன்போடு பார்க்கணும், விலகி பார்க்கணும். ஆத்மா நினச்சாலே விலகி தான் பார்க்க போகிறீங்க.
மிக உயர்ந்த இலக்கு இது. உலகத்துக்கே எஜமானராகிறீங்க, சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது மிகப்பெரிய இலக்கு. யாரை பார்த்தாலும் சகோதர உணர்வு இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பெண்ணை பார்த்தாலும் சகோதரின்ற உணர்வே இல்லை, சகோதரன், அந்த ஆத்மா, அந்த புள்ளி என்னோடய சகோதர ஆத்மா. இப்போ இந்த உடம்புல இருக்குது. ரோட்டில் பிச்சை எடுக்கிறார் ஒருத்தர், அது என்னோடய சகோதர ஆத்மா. குப்பை எடுத்துகிட்டு வராங்க ஒரு அம்மா, என்னோடய சகோதர ஆத்மா. அப்போ அங்கே அன்பும் இருக்கும், ஆத்மாவை பார்க்கறதுனால அது விலகியும் இருக்கும். ஸோ இந்த நிலை, மிக உயர்ந்த இலக்கு இருக்குது. உலகத்துக்கே எஜமானராக அப்போ தான் நீங்கள் ஆக முடியும். யாருடைய புத்தியிலும் எப்படி லக்ஷ்மி நாராயணன் உலகத்துக்கு எஜமானர் ஆனாங்கன்னே தெரியாது. போய் கண்ணை மூடிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. பாபா சொல்கிறார், நான் உங்களை சொர்க்கத்துக்கே எஜமானராக்கிறேன். லக்ஷ்மி நாராயணனும் நான் தான் ஆக்கினேன். எப்படி? அனைத்து தெய்வீக குணங்களிலும் அவர்களை நிரம்பியவர்களாக ஆக்கினேன். அதற்கான ஞானத்தை தான் எல்லோருக்கும் கொடுக்குறேன். ஆனால் நாடகப்படி அவங்க தான் அதை தாரணை பண்ணி அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்களாக ஆனாங்க. ஆனால் இன்றைக்கி புது ரத்தம், இள ரத்தம்னு சொல்கிறீங்களே, அவங்க தான் நாளைய பாரதம்னு சொல்கிறீங்களே, அவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். எப்படி கேட்குறாரு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் கலாட்டா, போராட்டம். அப்போவே அந்த டைமில் 69க்கு முன்னாடி அந்த சுதந்திர டைம்லலாம் அதானே பண்ணிகிட்டு இருந்தாங்க. மகாத்மா காந்தி இதை தான் நடத்தினார். அவங்களுக்கு ராமராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு வேறு வழி இருக்கும் இல்லையா? ராமராஜ்யத்தை உருவாக்கணும்னு காந்தி சொன்னார். அவர் அஹிம்சை இருக்கணும்னாரு. ஆனால் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மனிதர்கள் என்ன பண்ணாங்க? எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், நெருப்பு வை, கொளுத்து, பஸ்ஸை கொளுத்து, ட்ரெயினை கொளுத்து, இதானே பண்ணிட்டு இருந்தாங்க. இதான் தெய்வீக குணமா? ராமராஜ்யத்தை உருவாக்குற லட்சணமா? அது ஒரு தந்தையுடைய வழி, ஒரு தந்தையுடைய கடமை. காந்தியாலையும் எந்த மனிதனாலையும் பண்ண முடியாது. ஏன்னா எப்போவுமே தூய்மையாக இருப்பவர் சிவபாபா மட்டுமே. நீங்கள் 21 ஜென்மத்திற்கு தூய்மையாக இருக்கிறீங்க, பிறகு 63 ஜென்மத்துக்கு அழுக்காகிறீங்க. இதை புரிய வைக்கிறதுல அவ்வளவு போதை இருக்கணும் உங்களுக்குன்றார் பாபா. தினம் தினம் குழந்தைங்களுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை, குழந்தைகளே தூய்மையாகுங்கள், 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 பவித்ர பவ, இதுதான் சொல்கிறார். நல்லது இல்லை? குழந்தைய அம்மா வாடா குளிடா குளிடான்னு கூப்பிட்டு குளிப்பாட்டுறாங்க பாருங்களா. அதை தான் பாபா பண்ணுறார். குளிடா குளிடான்னு ஆத்மாவை குளிப்பாட்டுறார். தூய்மையாக ஒரு அழுக்கு கூட ஒட்ட விடாத, என் நினைவில் இரு, என் நினைவிலே குளின்றார், ஞானத்தில் குளின்றார். அப்போ தான் ஆத்மா தூய்மையாகும். ஸோ நம்மளை ஞானத்தில் குளிப்பாட்டிய உலகத்துக்கே குடும்ப கட்டுப்பாடு பண்ணுற பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாரு, உங்களுடைய மனநிலை ஆடாமல் அசையாமல் நிரந்தரமாக ஒரே சீராக இருக்கணும்னா யாருடைய பேருரூபமும் உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஆத்மா மட்டும்தான் தெரியணும். அப்போ ஆடாமல் அசையாமல் இருப்பீங்க. ஒவ்வொருவரும் என்னோட சகோதரன்னு பாருங்கள். உங்களுடைய பார்வை அவ்வளவு தூய்மையாக இருக்கணும். மற்றவர்களுக்கு புரிய வைக்கும்போது ஆன்மீக அத்தாரிட்டியோட, யுக்தியோட, பணிவாகவும் பேசணும். பாபாவுடைய அன்பை அடையணும் அப்படின்னா அப்பா பண்ணுற அதே வேலையை, முல்லை மலராக்கும் அதே வேலையை நம்மளும் பண்ணணும். அசுர உறக்கம் உறங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்புங்க. நீங்களும் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்குங்கள். வரதானம், உங்களுடைய சரளத்தன்மை மற்றும் சுப விருப்பத்தின் மூலமாக பிறரை ஈர்க்கும் மூர்த்தியாகி அப்பாவின் அன்பை அனுபவம் செய்யுங்கள். அதுக்கு விளக்கம் போலாநாத் பாபா இல்லையா? போலாநாத்னால என்ன அர்த்தம்? கள்ளங்காப்பிடமற்றவர். ஸோ போலாநாத் பாபாவுக்கு போலாநாத் குழந்தைங்கள தான் பிடிக்கும்.
அவரை மாதிரி இருக்கிற குழந்தை தானே பிடிக்கும். அவர் எப்படி கள்ளங்கபடமற்றவராக இருக்கிறாங்களோ அதே மாதிரி கள்ளங்கபடமற்ற குழந்தைங்கள தான் பாபாவுக்கு பிடிக்கும். அப்படி தான் நம்மளை இப்போ மாற்றிட்டு இருக்கிறார். இப்போ கள்ளங்கபடமற்றவர்னால் என்ன? உலகில் ரீதியாக கள்ளங்கபடமற்றவர்கள் வெகுளி மனசில் நினைக்கிறதெல்லாம் பேசுவாங்க. அப்படி லொட வாயாக இருக்கிறது கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதிகமாக பேசக்கூடாதுன்றாரு, இதெல்லாம் இருக்குது. அப்போ என்னென்னா நிரந்தரமாக சரளத்தன்மைன்றது என்னென்னா உள்ள ஒன்றும் வெளியில் ஒன்றும் இல்லாமல், இந்த கெத்து காட்டுறதுன்னுவாங்களே அப்படி இல்லாமல் அப்படியே நீங்கள் இந்த அனந்த் அம்பானி இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். அதில் அந்த கள்ளங்கபடமற்ற தன்மை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு பணக்காரனுடைய பையன்ற அந்த உணர்வே கொஞ்சம் கூட இல்லாமல் பேசுகிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நம்ம யார் வேணாலும் ஈஸியாக பழக முடியும். அதுதான் சரளத்தன்மை, அதுதான் கள்ளங்கபடமற்ற தன்மை. அவங்க எப்போவுமே மற்றவர்களுக்கு சுப விருப்பம் கொண்ட சுத்தமான மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய மனதில் சத்தியமும் சுத்தமும் தான் இருக்கும். அவங்களுடைய காரியத்திலும் சத்தியமும் சுத்தமும் தான் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் எல்லோரையும் பிடிச்சி இழுக்கக்கூடியவர்களாக காந்தம் மாதிரி இருப்பாங்க. ஏன் அப்பாவையே ஈர்ப்பாங்கன்றார். ஸோ கள்ளங்கபடமற்ற தந்தை அந்த மாதிரி கள்ளங்கபடமற்ற சரளமான குணம் கொண்ட குழந்தைகளுடைய தெய்வீக குணங்களை ஜபிச்சிட்டு இருக்கிறாராம் எந்த நேரமும். ஆஹா, என்னுடைய குழந்தை என்னமா பேசுது, அப்படியே மணி மாதிரி இருக்குது, எவ்வளோ பணிவாக பேசுது, இப்படி ஜபிச்சிட்டு இருப்பாராம். ஏன்னா பாபாவுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதை தான் மனசை தான் கடவுள் பார்ப்பாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான். ஸோ உங்களுடைய கள்ளங்கபடமற்ற தன்மையின் மூலமாக கடவுளையே இழுத்து உங்களுடையவராக மாற்றிட்டீங்கன்றார். கடவுளையே அன்புனால் கட்டி போடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கள்ளங்கபடமற்ற அன்பு. ஸோ இது ஆக்சுவலாக புரிய வைக்கிறது ரொம்ப கம்மி. நம்ம ஆழமாக உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம் இது ஆக்சுவலாக. ஸ்லோகன். ஸோ உங்களுடைய அனுபவத்தை அவசியம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு ஆழமாக நான் விளக்கலைன்னு எனக்கே புரியுது. ஸோ எல்லோரும் அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட்டில். ஸ்லோகன். உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் மற்றவர்களுக்கு பரிசாக கொடுக்குறீங்கன்னா அதுதான் சுபபாவனை சுப விருப்பம் கொண்டவர்கள்னு சொல்கிறதுன்றார் இல்லை. உங்கள் முகத்தை பார்த்தால் அந்த சக்தியும் குணமும் தெரியணும். இல்லை ஒரு சிலரை பார்த்தாலே ஒரு பாட்டி ஒருத்தங்க நம்ம ஆரம்பத்தில் முரளிலாம் கூட எடுப்போம் இல்லையா. ஸோ அவங்க இன்னொரு மாதாஜி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அந்த மாதாஜிக்கும் மருமகளுக்கும் ஆகாது. அந்த மருமகளை ரொம்ப மோசமாலாம் பேசுவாங்க. அது மாமியார் மருமக பிரச்சனை எல்லார் வீட்லையும் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இவங்க போனப்போ அங்கே இவங்க யாரை பார்க்க போனாங்களோ அந்த மாதாஜி இல்லை. அதுக்கு பதில் அவங்க மருமக தான் இருக்கிறாங்க. அவங்க தான் வெளில வராங்க. உங்களை பார்த்த உடனே மகாலட்சுமியாக பார்க்குற மாதிரி இருக்குதும்மா, கொஞ்சம் நேரம் பேசுங்க அப்படின்ட்டு ரொம்ப நேரம் விட மாட்டுறாங்களாம் அவங்கள. நிஜமாலே அந்த பாட்டி அப்படி தான் இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படி முகத்தின் மூலமாக அந்த குணத்தையும் சக்தியையும் பரிசாக கொடுங்க. பாருங்கள், அவங்க வயசானவங்க 70க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், அது அந்த வயதானாலும் அந்த மகாலட்சுமி மாதிரி அந்த அது இருக்குது பாருங்கள் இல்லையா. இது வெளி தோற்றம் அழகு அதையெல்லாம் தாண்டியது அந்த குணம் வெளியில் தெரியுறது. ஸோ அந்த மாதிரி அந்த குணத்தை பரிசாக கொடுங்க. அந்த இனிமையான புன்னகையை பரிசாக கொடுங்க. அந்த அமைதியின் சக்தியை பரிசாக கொடுங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாபா. ரொம்ப ரொம்ப பாபா நேற்று முறையிலையும் ரொம்ப குஷிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி முறையிலையும் பயங்கர குஷிப்படுத்தியிருக்கார். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.